ஹாய் ஹலோ காய்ஸ். ஸோ இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாரும் சூப்பராக பண்ணியிருப்பீங்க நம்புறேன். நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, உங்களுக்கு பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூமோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் அதான் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் படிச்சிருந்தீங்கனாலே கண்டிப்பாக சென்டம் எடுத்துக்கலாம். ஸோ அதோட அனாலிசிஸ் கொஞ்சம் பார்க்கலாம், அப்படியே பார்க்கலாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை கொஞ்சம் பார்க்கும்போது, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் எப்படி எழுதலாம், ஸோ எப்படி படிக்கலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து உங்களுக்கு தீரம் சொல்லியிருந்த 2 மார்க்ல இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி கரெக்டாக ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 2 மார்க்ல தீரம் கேட்டிருக்காங்க. அண்ட் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் அண்ட் கிரேமர்ஸ் ஃபுல்லாக படிங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 2 மார்க் 5 மார்க் எல்லாமே கேட்டிருக்காங்க. பாருங்க, ஸோ நம்ம கொடுத்த கொஸ்டின் பேப்பர் தான் அந்த பிடிஎஃப். அதில் பாருங்க, எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் 1.3 ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ 3 மார்க். ஸோ 2 மார்க் 5 மார்க் தீரம் 1.9 கொடுத்துருக்கேன். தீரம் அது படிச்சிருந்துருக்கலாம். ஸோ 5 மார்க்ல வந்துட்டு காஸ் எலிமினேஷன் மெத்தட்ல வேற சம் கொடுத்துருக்கேன். ஸோ அதே டைப்ல வேற சம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிருக்கலாம் இல்லைங்களா. செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், போலர் ஃபார்ம், யூலர் ஃபார்ம். ஸோ அது ரெண்டுமே படிக்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி 2.1ல பாருங்க, செகண்ட் சாப்டர்ல 2 மார்க் வந்து எக்ஸாம்பிள் 2.8 கேட்டிருக்காங்க. ஸோ 3 மார்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் அண்ட் இமேஜினரி இல்லையா, பியூர்லி ரியல் பியூர்லி இமேஜினரி, ஸோ இதெல்லாம் கேட்டிருந்தாங்க, அதுவும் இருக்கு. அண்ட் செகண்ட் சாப்டர்ல 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு z³ + 8i = 0, cube root of 20, fourth root of 20 எல்லாம் படிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் சாப்டரும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம். தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ மறுபடியும் அகைன் உங்களுக்கு வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்க கொஸ்டின்ஸை கேட்குறாங்க. ஸோ இதை வந்து ஃபுல்லாக படித்தாலே செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம். வீக் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இந்த பிடிஎஃப்ல வந்து ரொம்ப லிமிட்டடான கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்கேன், செம்மையாக ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ பாருங்க, இப்போ தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேர்ட் சாப்டர்ல வந்து 3 மார்க் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் 5th கொஸ்டின் கேட்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 5th சாப்டர்ல 5 மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா 1/3 இஸ் சொல்யூஷன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருந்தேன் முன்னாடியே. ஸோ எதுவும் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில 2 மார்க்கும் நம்ம சொன்னது வந்திருக்கு. காஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் 4/5 + sin ஆஃப் 4/5 அந்த சம் வந்திருக்கு. 3 மார்க்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th சாப்டர்ல கேட்கல அவங்க. ஸோ 5 மார்க்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அந்த ஆர்குமெண்ட் ஆஃப் z i - z + i 6th கொஸ்டின் எக்ஸைஸ் 4.5ல கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ 5th சம் பொறுத்த வரைக்கும் 5th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5.1 5.5 படிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் சர்க்கிள் அண்ட் ரேடியஸ் 5.1லேருந்து ஒரு 2 மார்க் வந்துருச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ்ல வந்து ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் அண்ட் ஃபோக்கை இல்லையா 5.2ல. ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. 5.2ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பேராபோலிக் கேபிள்ஸ் 5.5லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 5.5 இருக்கு ஓகேவா. 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது லைக் ஒர்க் டன் டார்க் படிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி 6.3ல வந்திருக்கு. தென் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th சாப்டர்ல இருந்து ஸோ நம்ம சொல்ல எக்ஸாம்பிள் 6.19 வந்திருக்கு. ஸோ 5 மார்க்லையும் பார்த்தீங்கன்னா 6th சாப்டர்ல வந்து உங்களுக்கு sin α - β சம்ஸ் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. 6.1ல சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ப்ரூஃப் சம்ஸும் நம்மளுக்கு வந்திருக்கு இல்லையா. 7th சாப்டர் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸைஸ் 7.1 ஃபர்ஸ்ட் ஒன் 2 மார்க் கேட்டிருந்தாங்க. நம்ம சொன்ன சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 3 மார்க்ல 7th சாப்டர் கேட்டிருக்காங்க. ஆமா, மெக்லரின் சீரிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் மார்க் பண்ணிருக்கோம் மெக்லரின் சீரிஸ். அண்ட் 5 மார்க்ல பொறுத்த டெய்லர் சீரிஸ் அண்ட் மெக்லரின் ரெண்டுமே பார்த்து சொல்லியிருந்தேன், ரெண்டுமே வந்திருக்கு. 5 மார்க்லயும் கேமராஸ் ஆக்சிடென்ட்லி எக்ஸைஸ் 7.1 செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு 7th சாப்டர் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதான் கேட்டிருந்தாங்க. இதுலயும் ஃபுல் மார்க் வாங்கிருக்கலாம் 7th சாப்டர் படிச்சிருந்தீங்கன்னா. 8th சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல வந்து ஸ்பியர் சம் கேட்டிருந்தாங்க. ஸோ குட்டி சம் 5th சம். நெக்ஸ்ட் 3 மார்க்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th சாப்டர் கேட்கல ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து 5 மார்க்ல பார்த்தீங்கன்னா 8th சாப்டர் வந்துட்டு உங்களுக்கு ∂u/∂x கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் மார்க் பண்ணிருக்கலாம். எக்ஸாக்ட் 8.7ல 4th ஒன். ஸோ நெக்ஸ்ட் 9th சாப்டர் பார்த்தீங்கன்னா ஸோ 9th சாப்டர் பொறுத்த 2 மார்க் வந்து இன்டெகிரல் சம் தான், ஈஸி சம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னே கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துருப்பீங்க. 3 மார்க்ல பொறுத்த வரைக்கும் 9th சாப்டர்ல 0 to 1 எவாலுவேட் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் மார்க் பண்ணியிருக்கேன் நான். ஸோ 5 மார்க்ல பார்த்தீங்கன்னா 9th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th சாப்டர் கேட்கல. சாப்டர் 10ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 10.8 எக்ஸைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 10th சாப்டர் 2 மார்க் எதுவும் கேட்கல. அவங்க 3 மார்க்ல பார்த்தீங்க 2 மார்க்ல கேட்டது கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கேட்காங்க. ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்து எலிமினேட் பண்ற சம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் நம்ம கொடுத்துருந்தோம் ஆக்சுவலி 10.30ல இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th சாப்டர்ல 5 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவும் கேட்கல ஆக்சுவலி. அதான் கம்பல்சரி கொஸ்டின்ஸா வந்து 2 மார்க்ல கேட்டாங்க. நெக்ஸ்ட் 11th சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட் P of X 11th சாப்டர்ல எக்ஸைஸ் 11.5ல ஒரு சம் கேட்டிருந்தாங்க. 3 மார்க்ல அதே மாதிரி எக்ஸைஸ் 11.2ல செகண்ட் சம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் ஃபுல்லா வந்திருக்கு. 5 மார்க்லயும் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் 12th சாப்டர் 3 மார்க் கொஸ்டின் 5 மார்க்ல கேட்டிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ லாஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அகைன் மீட் அண்ட் ஜாயின் அந்த சம் தான் ஈஸியா 2 மார்க்ல. ஸோ அதுவும் கொடுத்துருக்கேன் 12.8. அதே மாதிரி 5 மார்க்லயும் பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் ஒன்ல வந்துட்டு 12.2 9th ஒன் கேட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ல ரொம்ப லிமிட்டடான சம்ஸா இருக்கு. இதை படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா சென்டம் ஸ்கோர் பண்ணிருக்கலாம். 1 மார்க்ஸ் மட்டும் புக்
பேக் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா பேலன்ஸுக்கு அந்த 2-3 1 மார்க்ஸ் மட்டும் உங்களுக்கு ஓனா கேட்பாங்க. அது வந்து கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் எழுத முடியும். ஸோ நம்ம கொடுத்த பிடிஎஃபே போர்டு எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போனீங்கனாலே ஈஸியாக சென்டம் எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்லாம் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறோம். கெமிஸ்ட்ரிக்கு, ஃபிசிக்ஸ் எல்லாத்துக்கும் அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா கொஸ்டின்ஸும் ஃபுல்லாக படிங்க, போட்டு பாருங்க, நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.